கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவச்செய்தியின் தலைப்பு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? இடம் கொடுக்க கூடாது. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு பாவத்துல விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு இன்றைக்கு நாம் பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? இடம் கொடுக்க கூடாது என்பதை குறித்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்துல பாருங்க, யாரெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டார்கள் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, பிசாசானவன் என்ன பண்றான்னு சொன்னா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. நீங்கள் 1 பேதுரு 5:8 வாசிப்பீங்கன்னு சொன்னா, அதுல தெரிந்த புத்திரர்களாய் இருங்கள். என்ன பண்ணுமா? விழித்திருக்க வேண்டும். ஏனெனில் பிசாசன் என்ன பண்ணானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணானா, வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அநேக நேரங்கள்ல பாவத்துல தள்ளி விடுவதற்காக என்ன பண்றான்னா, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் எப்பொழுது ஒருத்த மாட்டுவான், அவனை உடனே என்ன பண்ணலாம்? பாவத்துக்கு தள்ளி விட்டு தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி நம்முடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கிக் கொள்வதற்காக அவன் என்ன பண்றான்? நிறைய நேரத்தில் என்ன பண்றான்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் என்ன பண்ணுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம இழக்க நேரிடும். வேதாகமத்துல பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் பார்க்கிலும் எது ரொம்ப தந்திரம் சொன்னா, சர்ப்பமானது ரொம்ப தந்திரமா இருந்தது. அப்ப பாருங்க, அந்த சர்ப்பம் சொல்லுது, தேவன் உண்டாக்கின சகல விருட்சங்களிலும் அந்த கனிகள் நீங்க புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்க, உடனே கீழ் வசனத்துல ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பாக என்ன பண்ற, நல்லா அழகா எல்லாவற்றையும் உருவாக்கி அதுல என்ன பண்றாரு? ஆதாமை உருவாக்குனா அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கினார். அவர் சொல்றாரு, எல்லா கனிகளையும் நீங்க என்ன பண்ணலாம்? புசிக்கலாம், ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு சொன்னார். இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுத்து அதன் பிரகாரமாவே நடந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி என்ன பண்றாங்க? பிசாசுக்கு அந்த இடத்துல என்ன பண்றாங்க? இடம் கொடுக்க கூடியவர்களாய் மாறிட்டாங்க. தேவன் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நீங்க இதை புசிக்கும் நாள் என்ன பண்ண மாட்டீங்க? சாக மாட்டீங்க. நீங்க தேவர்களை போல மாறுவீங்க. அப்ப பிசாசு சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? செவி கொடுத்தாங்க. இந்த அம்மா புசிக்கிறது மாத்திரம் அல்ல, அதை என்ன பண்றாங்க? தன் கணவனுக்கும் என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, இது நிமித்தமாய் அவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்ணார்? ஆண்டவர்களை வெளியே தள்ளிடுறாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, அவங்க எப்பொழுதும் என்ன பண்றாங்க? தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க, சுதந்திரமா இருக்கிறாங்க, பாவனா என்னன்னே தெரியாது, அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை ஏதேன் தோட்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக, இந்த ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக அழகான ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்றாங்க? வெளியே தள்ளப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, மேலும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி என்ன பண்ணுமாம்? செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அழகா சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகவே பாருங்க, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு, அதாவது பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையை இழந்து என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நிறைய கடந்து போயிட்டாங்க. அவர்கள் நிமித்தமாய் தேசத்துல என்ன ஆயிடுச்சு?
பாவம் பெருகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னால் பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அவன் மிகவும் தந்திரமுள்ளவன். அவன் அநேக நேரங்கள்ல நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொள்வதற்காக நமக்கு அநேக ஆசை வார்த்தைகளை கூறி நம்ம என்ன பண்ணுவான், தேவனை விட்டு தூர பிரித்து கொண்டிருப்பான். ஆகவே நாம அதற்கு நாம் செவி கொடுக்காதபடிக்கு, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இடம் கொடுத்தால் மாத்திரம்தான் என்ன பண்ணுவான், அவன் வருவான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட பிரவேசித்து அவனோட என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப பாருங்க, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்போ இந்த இருதயத்தை நாம திறந்து கொடுக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவாராம், உள்ளே வருவாராம். அவ பாருங்க, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்தால் தான் அவன் உள்ள வருவான். நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள் நீங்கள் யோசிக்கும் பொழுது, இச்சிக்கும் பொழுது, தேவையில்லாத பாவ காரியங்களை நீங்கள் யோசிக்கும் பொழுது என்ன பண்றோம், பிசாசான அழகா என்ன பண்றான், உள்ள வந்துடும். உங்களுக்குள்ளாக கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள், விரோதங்கள், கசப்பு, வெறுப்பு, தேவையில்லாத காரியங்கள் உங்களுக்குள்ளாக உள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றான், பிசாசான உள்ள வரான். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, அன்றைக்கு ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கனியின் மேல ஒரு இச்சை, அந்த கனி புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை என்ன பண்றாங்க, பறிச்சு புசிக்கிறாங்க. இப்ப பாருங்க, பிசாசுக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்ததுனால்தான் அவன் உள்ள வரான். இவங்க என்ன பண்ணிருக்கணும், தேவனோடு பேசக்கூடியவங்க, இவங்க தேவனோடு கூட தானே பேசணும். அதை விட்டு என்ன பண்றாங்க, சர்ப்பத்தோடு கூட பேசினதுனால்தான், அவனுக்கு இடம் கொடுத்ததுனால்தான் அவன் என்ன பண்றான், உள்ள வந்துட்டான். அப்ப நீங்க கூட இன்றைக்கு தேவையில்லாத மனிதர்களோடு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒளியினுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நாம யாரு கூட பேசணும், நாம யாரு கூட சேரணும், நாம யாரு கூட ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க. ஆகவே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவன் பாவத்துக்கு நேர தள்ளி விட்டுருவான். இன்றைக்கு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை இழந்ததற்கு காரணம் பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக. ஆகவே இன்றைக்கு கூட நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவானின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். இங்க ரொம்ப அழகா பண்றாங்க பாருங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து, அவனுக்குள்ளாக பிசாசானவன் என்ன பண்றான், தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசுவோடு கூட 12 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. 12 பேர்ல எல்லாரும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளாக ஒரு பண ஆசை, இவனுக்குள்ளாக பிசாசானவன் என்ன பண்றான், தூண்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். நீ இயேசுவை என்ன பண்ணு, காட்டி கொடுத்தா உனக்கு 30 வெள்ளிக்காசுகள் கிடைக்கும், அதை கொண்டு நீ என்ன பண்ணலாம், வேறொரு காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, பிசாசானவன் இவனுக்குள்ளாக தூண்டி கொண்டே இருக்கிறான். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லி செய்கிறதை சீக்கிரமாய் செய்யன்னு சொல்றார். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனோட கூட தான் இருக்கிறான், தேவனுடைய வழிகள் எல்லாம் பார்க்கிறான், எல்லாமே தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யணும். அவர் தான் உண்மையான தேவன், அவர் தான் மேசியா, அவர் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கணும், எல்லாமே இந்த யூதாஸ் காரியத்துக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, பிசாசானவனுடைய தூண்டுதலுக்கு அவன் என்ன பண்ணான், செவி கொடுத்து அந்த அற்ப 30 காசுக்காக, 30 வெள்ளி காசுக்காக என்ன பண்றான், தேவனையே காட்டி கொடுத்து கடைசியா என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அவனுடைய வாழ்க்கையில நான்று கொண்டு சேர்த்து போறான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கடைசியா மரணம் தான் ஏற்படும். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம பிசாசனுடைய அந்த தூண்டுதலுக்கு நேரம் நம்ம கடந்து போகக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பண ஆசை இல்லாமல் நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய வழிகளை நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த பண ஆசை நிமித்தமாய்
ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பாவத்துக்கு நிறைய தங்களை என்ன பண்றாங்க, ஈடுபடுத்தி கொள்றாங்க. இந்த யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனோடு கூட இருந்தவர், எல்லா வார்த்தைகளை கேட்டவர், பரிசுத்தம்னா என்னன்னு கற்றுக்கொண்டவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த பிசாசனுடைய தூண்டுதலுக்கு இந்த மகன் செவி கொடுத்தது நிமித்தமாக அவர் என்ன பண்றாருன்னா 30 வெள்ளி காசுக்காக தேவனையே காட்டி கொடுத்து கடைசியா என்ன பண்றாரு, நான்று கொண்டு செத்து போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம் பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் தேவனோடு நெருங்க முடியாது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாமல் போய்விடும். நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இல்லாமல் போயிடும். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து பாருங்க, நான்று கொண்டே செத்து போயிட்டார். அவருக்கு கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி திட்டம் வைத்திருப்பார். ஆனால் இந்த மகன் பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் அவரை கொண்டு எந்த காரியமும் செய்ய முடியலங்க. பேதர் கூட தாங்க தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்றாரு, மீறி நடக்கிறார், மறுதளிக்கிறாரு. ஆனால் பாருங்க, மறுபடியும் போயிட்டு என்ன பண்றாரு, இனி நான் பிசாசின் வார்த்தைக்கு என்ன பண்ணணும், செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்றாரு, தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாரு. பேதுருவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆளு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தை பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பிசாசுக்கு செவி கொடுத்தது நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போயிட்டார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் அதை தெளிவாய் புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் யாருக்கு செவி கொடுத்தாங்கன்னு சொன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாய் மாறிட்டாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. அதே போல பாருங்க, யூதாஸ் காரியத்து தேவனோடு கூட இருந்த ஒரு மகன் தேவனுக்கு செவி கொடுக்காமல் பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில மரணத்தை காண்டார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு கடந்து போகாதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அனனியா சப்பிரா கணவன் மனைவி 2 பேரும் பாருங்க அந்நாட்கள்ல என்ன பண்றாங்க, ஆலயத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கொடுப்பாங்க. அதே போல இவர்களும் என்ன பண்றாங்க, தங்கள் நிலத்தை விற்கிறாங்க. அதை என்ன பண்றாங்க, கொஞ்சத்தை என்ன பண்றாங்க, வஞ்சித்து வைத்து கொண்டு இவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவுக்குதான் நாங்க வித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க பேதுரு கிட்ட போய் கொடுக்குறாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, உன் இருதயத்தை பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தது என்ன? இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா என்ன பண்ற, பொய் சொல்ற, உங்க நிலத்தை இவ்வளவுக்குதான் விற்றியான்னு கேட்கும்போது ஆமா கணவன் தான் என்ன பண்றாரு அப்படி சொன்னாரு. இப்போ என்ன பண்றாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. திருப்பி பாருங்க, மனைவியும் என்ன பண்றாங்க, இவ்வளவுக்கு தான் விற்றீங்கன்னு கேட்கும் பொழுது ஆமா அவ்வளவுதான் விற்றோம். இப்போ பாருங்க, இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் கணவன் மனைவி 2 பேருமே என்ன பண்றாங்க, செத்து போயிடுறாங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம பிசாசுக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நஷ்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய மரணங்கள் ஏற்படும். இன்றைக்கு ஆவில நீங்கள் ஜீவனோடு இருந்தால் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு பாருங்க, அனனியா சப்பிரால் 2 பேர் என்ன பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் கணவன் இறந்து போயிட்டாங்க, மனைவியாச்சும் உண்மையா இருந்திருக்கலாம்ல. மனைவியும் என்ன பண்றாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் மனைவியும் இறந்து போயிடுறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, அந்த பொய்யானது பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில பொய் உருவாயிடுச்சு. அந்த பொய்யை நிமித்தமாய் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததென்று என்ன பண்ணணும், சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை நீங்கள் உண்மையா இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த நாள்ல கூட பாருங்க, அவருடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்பொழுது பார்த்தோம், ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதே போல பாருங்க, அனனியா சப்பிரால் தேவனுக்கு என்ன பண்றாங்க, இடம் கொடுக்காதபடிக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதே போல பாருங்க, யூதாஸ் காரியத்து பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க. இன்றைக்கு நாம் அப்படி இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் இருந்து தேவனுடைய வழியில் நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா
நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அநேக நேரங்கள்ல பிசாசுக்கு இடம் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில நிறைய நஷ்டங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் குறைவற்று காணப்படுதுப்பா. வியாதிகள், பலவீனங்கள் காரணம் பிசாசுக்கு இடம் கொடுப்பது நிமித்தமாய். ஆண்டவரே, இனி ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு உமக்கு மாத்திரமே நாங்கள் செவி கொடுத்து நடப்போம் தகப்பனே. ஒரு கிருபையுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியானவரே, நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.